இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பேற்பட்ட காரியத்தையும் காரிய சித்தியாக நம்மளுடைய புத்திக்குள்ள இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் வெளிச்சமாக, விளக்காக, அகல் விளக்காக நம்மளுடைய வெட்டவெளி ரகசியத்துக்கு கொண்டு போகக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் தான். இந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் மட்டும்தான் போடணும். நல்லெண்ணெயில ஒரு திரி போட போறோம் பாருங்க, அந்த திரி தான் இங்க விசேஷம். எந்த காரியம் போனாலும் வெற்றி அடைய மாட்டேங்குது, நமக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட பிளாக்கேஜ் விழுந்துருது, ஏதாவது நம்ம கொடுத்த பொருள் திருப்பி வர மாட்டேங்குது, எல்லாமே வந்து நெகட்டிவ் 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 நெகட்டிவா இருக்கு இல்லையா? இதை பாசிட்டிவ் ஆகக்கூடிய விளக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பேற்பட்ட காரியத்தையும் காரிய சித்தியாக நம்மளுடைய புத்திக்குள்ள இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் வெளிச்சமாக, விளக்காக, அகல் விளக்காக நம்மளுடைய வெட்டவெளி ரகசியத்துக்கு கொண்டு போகக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் தான். இதுக்கு தேவையானது அகல் விளக்கு. மெட்டல்ஸ்ல எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் மட்டும்தான் போடணும். நல்லெண்ணெயில ஒரு திரி போட போறோம் பாருங்க, அந்த திரி தான் இங்க விசேஷம். நம்மளுடைய வாழ்க்கை திரிந்து போயிருக்கிறது, இல்ல திகட்டு போயிருக்கிறது, இல்ல திரண்டு போயிருக்கிறது, உப்பு சப்பில்லாம இருக்கு, எந்த காரியம் போனாலும் வெற்றி அடைய மாட்டேங்குது, நமக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட பிளாக்கேஜ் விழுந்துருது, ஏதாவது நம்ம கொடுத்த பொருள் திருப்பி வர மாட்டேங்குது, எல்லாமே வந்து நெகட்டிவ் 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 நெகட்டிவா இருக்கு இல்லையா? இதை பாசிட்டிவ் ஆகக்கூடிய விளக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அகம் புறம் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எல்லாமே வெற்றி காரியங்கள் தான். சோ நம்மளுடைய குலதெய்வத்தை மட்டுமே வேண்டி எழுத்தக்கூடிய இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரானது. பஞ்சு மட்டும் வாங்கிக்கணும், கொஞ்சோண்டு பஞ்சு. சில இதுக்கு வந்து வெள்ளை துணி எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், பஞ்சு வேணாலும் பஞ்சு திரியாக இருக்கட்டும். ஒருவேளை பஞ்சு திரி வெளியில கிடைக்குதுன்னா நீங்க அதை பிரிச்சு நீங்க அதை போடக்கூடிய பொருள் என்ன தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிவப்பு சந்தனம், ஏலக்காய் தூள். ஏலக்காய் நச்சு நீங்க அந்த தோலோடய போடலாம், கருப்பு கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு சிவப்பு சந்தனம் நாட்டு மருந்து கடையில கிடைக்குது. அதை வாங்கி கொஞ்சமா அந்த திரிக்கு, அதுக்கு நிறைய போடணும் அவசியம் கிடையாது. உங்க திரி வந்து அகல் விளக்கு எவ்வளவு பெருசானாலும் இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க திரி போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் மட்டும்தான் யோசிக்கணும், அதுவும் செக்கெண்ணெயா போடுங்க, நல்ல இருந்து சூப்பரான எண்ணெயா இருக்கும். இந்த திரியை நல்லா பரப்பி வச்சுட்டு அதுல நீங்க வந்து சிவப்பு சந்தனத்தை முதல் போட்டுடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறீங்க. வலம்புரிக்காய் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், அதை இடிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா எல்லாத்தையும் தனித்தனியா வச்சுக்கோங்க, அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுட்டு அதை அழகா அப்படி திரியா சுருட்டி அதுல அந்த நெண்ணையில போட்டு ஏத்தி பாருங்க. அவ்வளோ அற்புதமா வீடு மணக்கும். அதாவது வெளிச்சத்தில் மிதக்கும். இருண்டு போன வீடு வெளிச்சமாகும். இருண்டு போன உள்ள அகல் விளக்கு இருக்கு பாத்தீங்களா, அது எரிய அகல் விளக்கு அகவிளக்கு எரிய தொடங்கிவிடும். இதுதான் வந்து எப்பேற்பட்ட காரிய சித்தி தடை. நான் ஒண்ணு போனா அதுக்கு முன்னாடி காரிய சித்திக்கு எங்கேயோ கால் விழுந்த மாதிரி அங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அங்க போனா அது பிளாக் ஆயிடுது, அங்க போனா கடை சாத்திடுது, அங்க போனா நடை சாத்திடுறாங்க, கோயில் கூட போக முடியலப்பா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு பாத்தீங்களா? இங்கதான் வரமாக சுரமாக ஒவ்வொருத்தவங்களோட நெஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சக்கராச பேலன்ஸ் பண்ணி அகல் விளக்குல இருக்கக்கூடிய உயிர் விளக்கு இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் ஒரு விளக்காக, அந்த ஒரு விளக்காக இந்த அகல் விளக்கு இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். சிம்பிளான ஒரு விஷயம். புது விளக்கா வாங்கிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய, ரொம்ப குட்டி விளக்கு இல்லாம கொஞ்சம் பெருசா இடலமா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வாங்கிட்டு இந்த வெறும் நல்லெண்ணெய் மட்டும் தான் போட போறோம். இந்த திரி மட்டும் தான் நீங்க செஞ்சு வச்சுக்கிறீங்க. இந்த திரி நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு கால அளவே கிடையாது. காலையில, ஈவினிங், டெய்லி, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அதே மாதிரி அமாவாசை, பௌர்ணமி காலங்கள், கிரகண காலங்கள்ல எந்த காலத்திலையும் வேணா ஏத்தலாம். இது காலத்தை வெல்லக்கூடிய விஷயம், காலச்சக்கரத்தை இயக்கக்கூடியது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மூலக்குள்ள ஒரு காலச்சக்கரம் இருக்கும். எப்படி கடிகாரம் காலச்சக்கரத்தோட கனெக்ட் ஆயிருக்கோ, நம்ம பார்வையில கனெக்ட் ஆயிருக்கோ, நம்மளுடைய முக்கியமான சக்கரங்களின் கோர்வையில் கனெக்ட் ஆயிருக்கோ, அத்தனையுமே பாத்தீங்கன்னா தூண்டுதல், ஸ்டிமுலேஷன், தூண்டி விடுது. எப்படி விளக்க தூண்டுறோமோ அந்த மாதிரி ஒரு மனிதனின் உயிர் ஆறாவை தூண்டுதல் செய்யக்கூடிய விஷயம். இதை செய்தாலே போதும், வீடு விளங்கிவிடும். விளங்காத வீடும் விளங்கும், விளங்காத மனிதனும் விளங்கி போவார்கள். ஏன்னா தெய்வத்தின் முழு ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் இந்த விளக்குல. எத்தனையோ விளக்கு சொல்லியிருக்கோம், இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏலக்காய் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா கொடுக்கும். சிவப்பு சந்தனம் மிகப்பெரிய சக்தியை கொடுக்க, ஒரு வளம் புரிவதால் வளம்புரிக்காய் எல்லா சக்திகளையும் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய சக்தி நம்ம பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. இதெல்லாம் அழகா பச்சை கற்பூரம் நிறைய போட வேண்டாம், ஓரளவு அப்படி போட்டினாலே போதுமான விஷயம். அழகா எண்ணெயில டிப் பண்ணி போட்டு ஏத்தி பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஏரியை விடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour எழுதிட்டு நீங்க குளிர் வச்சுட்டு ஈவினிங் எடுத்துக்கலாம். திரி ஃபுல்லாவே உங்களுக்கு காலி ஆச்சுன்னா இன்னொரு திரி நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். ஃப்ரீயான டைம்ல அந்த திரியை திரிக்கிறீங்க பாத்தீங்கன்னா, அது கூட வெள்ளிக்கிழமையில திரிச்சு வச்சுக்கோங்க. வெள்ளி சல்லி அள்ளித்தரும், உங்களுக்கு பத்திரமா டப்பால போட்டு வச்சுக்கோங்க. இந்த திரி ஏற்ற ஏற்ற உங்களுடைய பண தட்டுப்பாடு குறையும், கடன் குறையும், எப்பேற்பட்ட சுமையும் குறையும். செய்காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா காரிய சித்தியாக மாறும். புத்திக்குள் மிகப்பெரிய தெளிவு இருக்கும். சோ ஷார்ப் மைண்ட் ஆல்வேஸ் வெற்றியை தரும்.
இதுதான் இந்த பரிகாரத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ எப்பேற்பட்ட காரியத்தையும் காரிய சித்தியாக மாற்றி கொடுக்கும். எல்லா கடவுளும் வசமாகி நமக்குள்ள கம்ஃபர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வீடாக மாறும் இந்த பரிகாரத்தில். ஒரு விளக்குல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதனால்தான் விளக்கு என்பது துன்பத்தை விளக்கும். எல்லா விளக்கும் அகல் விளக்காக அகல் விளக்காக அகல் விளக்காக இந்த மாதிரி மூலிகையின் தன்மையை கொண்டு ஏற்றினால் மிக சிறப்பாக இருக்கும். இதுதான் காரிய சித்திக்கான ஒரு விளக்கு. நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.